ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் சாகா டேல்ஸ். பைரவரும் அப்புறம் ஒரு குட்டி நாயோட அட்வென்ச்சர்ஸ்குள்ள போகலாம் வாங்க. இமயமலையின் அழகான மலைகளுக்கு நடுவுல பைரவரும் ஒரு கருப்பு குட்டி நாயும் முதல் முறையா சந்திக்க போறாங்க. இதுதான் விதியின் தீர்மானம். அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அன்னிக்கு ஒரு இரவு பைரவர் நல்ல அழகா நிம்மதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு பனிக்கல்லுக்கு பின்னாடி 2 மின்மினி போல கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அச்சு அப்படின்னு தும்மி அங்கிருந்து வெளியே குதிச்சு வந்துச்சு. அந்த குட்டி நாய் விசித்திரமான தடயங்களை நுகர்ந்து ஆஹா மர்மம் அப்படின்னு பின்தொடர்ந்துச்சு. ஆனா பாதியிலே அதோட தடயங்கள் காணாம போனதும் அதோட எதிரொலிக்கு அது குறைச்சுது. தடயங்கள் காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுச்சு. பைரவர் அந்த தடயங்களை பார்த்து பனிக்குள் இருக்கும் ஒரு சக்தியை உணர்ந்தாரு. அந்த குட்டி நாய் ஒரு சின்ன டிடெக்டிவ் மாதிரி எல்லாத்தையும் நுகர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தது. திடீர்னு அந்த குட்டி நாயோட வாலை ஏதோ ஒன்று பிடிச்சதும் அது சூறாவளி மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பனித்துளிகள் அந்த நாய்க்குட்டியை சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு ஸ்னோ ஸ்பிரிட் செய்யற வேலை. பைரவர் சிரிச்சுக்கிட்டே விளையாடினது போதும்னு ஸ்னோ ஸ்பிரிட் கிட்ட சொன்னாரு. திடீர்னு ஒரு ஜொலிக்கிற பனித்துளி மேல இருந்து மிதந்து வந்தது. ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு, இந்த தைரியமான நாய்க்கு ஒரு பாதுகாவலர் தேவை அப்படின்னு சொல்லுச்சு. பைரவர் அந்த நாய்க்குட்டிக்கு பின்னாடி நின்னதும் அந்த நாய்க்குட்டி பைரவரை ஆசையா பார்த்துச்சு அழுகையோட. பைரவர் அந்த நாய்க்குட்டி தலைய மென்மையா தடவனதும் பனித்துளிகள் அவங்கள சுத்தி வந்து ஆசிர்வதிச்சது. அந்த குட்டி நாய்க்குட்டி தன்னோட தைரியத்தை காட்ட பட்டாம்பூச்சியை பார்த்து குறைச்சுது. அப்புறம் தன் நிழல் கூடவே சண்டை போட்டுச்சு. அப்புறம் சர்ன்னு வழுக்கி விழுந்து ஒண்ணுமே ஆகாத மாதிரி சமாளிச்சது. பைரவர் சிரிச்சுக்கிட்டே, நீ சின்னதா இருந்தாலும் உன் மனசு பெருசுன்னு நாய்க்குட்டிய பார்த்து சொன்னாரு. அப்புறம் குளிர் அதிகரிக்க அதிகரிக்க நாய்க்குட்டி பைரவர் பக்கத்துல சுருண்டு படுத்ததும் பைரவர் தன்னோட கம்பளத்தை எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு போத்தி கொடுத்தாரு. இப்படிதான் பைரவரும் அப்புறம் ஒரு தைரியமான குட்டி நாயோட கதை ஆரம்பிக்குது. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லங்களா. ஸ்டே டியூன் குட்டீஸ், நிறைய அட்வென்ச்சர்ஸ் வரப்போகுது.